வீணா இருக்கும் நம்முடைய தேவ பக்தி. யாக்கோபு 1 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். ஒருவன் தன் நாவை அடக்காவிட்டால் அவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான் என்றும் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்றும் இந்த வசனம் சொல்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாத சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு 3 சொல்கிறது. நாம் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாவை எப்படி அடக்குவது? நாம் நம்முடைய நாவை அடக்காமல் இருப்பதற்கு காரணம், தேவனிடத்தில் கூட நாம் ஜெபத்தில் வீணான வார்த்தைகளை அலப்பிக் கொண்டிருக்கிறோம் என்ற மூல காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கி 5 சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஜெபிக்கும்போது நாம் வார்த்தைகளை துணிகரமாய் பேசிவிடாதபடி பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களுக்குட்பட்டு ஜெபிக்க வேண்டும். மல்கியா 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். தேவனை சேவித்து அவரிடத்தில் ஜெபிப்பதினால் என்ன பிரயோஜனம்? தீமை செய்கிறவர்கள் தானே நன்றாயிருக்கிறார்கள் என்று பேசுவது தேவனுக்கு விரோதமான கடினமான பேச்சு என்று கர்த்தர் இந்த வசனங்களில் சொல்கிறார். மல்கியா 2 கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. இப்படியெல்லாம் பேசுவது கர்த்தரை வருத்தப்படுத்துகிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் இப்படி பேசுவது பாவம் என்பதையும் உணர்ந்து கொள்வதோடு அந்த பாவத்திற்காக தேவனிடம் மனஸ்தாபப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் இதை நாம் சரி செய்தால் மனிதர்களிடமும் வீணான வார்த்தைகளை பேசுவதிலிருந்து விடுதலை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 சொல்லியிருக்கிறார், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று. ஜெபத்தில் வீணான வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஜெபத்தில் தேவனுடைய ஆலோசனையை பெற காத்திருக்க வேண்டியதை அன்றி தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை அடுத்து வரும் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை கவனத்துடன் வாசித்து அவைகளை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் தரும் இந்த ஆலோசனைகளை நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடைபிடித்தால் நம்முடைய நாவை நம்மால் தேவனுடைய கிருபையால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அடக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய தேவ பக்தியும் வீணாயிருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.